வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த புத்தாண்டு எந்தெந்த ராசிகளுக்கு ரொம்ப இனிய வருஷமா அமைய போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு ஆவரேஜா அமைய போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் டல்லா அமைய போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, எல்லாருக்கும் இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரிசையா பாருங்க, நம்ம இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பேசிட்டு இருக்கோம். அந்த புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடக ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாவே கடகம் சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஆனா அன்பு மட்டுமே போதும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் அன்பு வந்து கிடைக்கிறது இல்ல. இருந்தாலும் எனக்கு அன்பு கிடைக்குதா கிடைக்கலையா அதை பத்தியெல்லாம் கவலை இல்ல. நான் வந்து பொறந்தது என் குழந்தைங்களுக்காக தான். நான் பொறந்தது என்னோட ஹஸ்பண்டுக்கு பணிவிடை செய்யறதுக்கு தான். என் ஹஸ்பண்ட் மேல பாசம் காமிக்கிறதுக்கு தான் அப்படின்னு, அதாவது எந்தவித பிரதிபலனும் கிடைக்கல அப்படின்னாலும் அன்பு செலுத்தி பிள்ளைங்களுக்கான எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். ஒரு குடும்பத்துல வந்து பாருங்க, ஒரு கடகராசி அம்மா கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, அதை விட ஒரு பெரிய லக்கியான விஷயம் எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப வந்து பாருங்க, நான் சொல்ற இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்க அத்துணை கடகராசி அன்பர்களுக்கும் ஒரு பொதுவான பலன். இப்ப இத பார்த்துட்டு இருக்க நெறைய கடகராசி அன்பர்கள், நான் பாருங்க ரொம்ப நெறைய பிரச்சனைகள்ல உழண்டுட்டு இருக்கேன். இல்ல வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன். அப்ப எனக்கு என்னோட சுய ஜாதகத்த ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்திருப்பாங்க. அந்த நம்பருக்கு ஹாய்ன்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. பேசிக்கலாம். சரி வாங்க, உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கடகம், நல்ல செய்தி வரப்போது, நல்ல வழி பொறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராயிடுமாங்க, பக்காவா இருக்குமா, ஜாக்பாட்டா அப்படிலாம் நான் எக்ஸாஜரேட் பண்ண விருப்பப்படலைங்க. இப்போ உங்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கொகை. அதுல வந்து காத்து மட்டும் அப்படியே வந்துட்டு இருக்கு. வெளிச்சம் இல்ல, தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு குகையில, பாழடைஞ்ச குகையில மாட்டிட்டு இருக்கீங்க. இந்த 2025 பார்த்தீங்கன்னா, எங்கேயோ தூரத்துல கொஞ்சூண்டு வெளிச்சம் தெரியுது. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? "நோ அமௌண்ட் ஆஃப் டார்க்னஸ் கேன் ஹைட் எ ஸ்பார்க் ஆஃப் லைட்" அப்படிம்பாங்க. அந்த மாரி ஒரு ஸ்பார்க் ஆஃப் லைட்டா ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு 2025ல வரும், நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வழியே தெரியாத திக்கி, திணறி, தவிச்சு கஷ்டப்பட்டவங்களுக்கு எங்கேயோ ஒரு தூரத்துல வெளிச்சம் தெரியுதுன்னா, அந்த குகையிலேருந்து போறதுக்கான வழி தெரியுது அப்படின்னு அர்த்தம். பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது நேரமும், காலமும் நல்லா இருக்கும்போது, நம்ம நல்லா முயற்சி பண்ணணும். அந்த நல்லா இருக்க நேரத்தையும், காலத்தையும் நம்மளுக்கு சாதகமாக்கிக்கணும். அதான் பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்" அப்படிம்பாங்க. நம்மளுக்கு காத்து அடிக்குதுன்னா, டக்குன்னு முயற்சி பண்ணி நல்லா தூத்திக்கணும். காத்தே அடிக்கலன்னா, காத்து அடிக்கிறதுக்கே என்ன பண்ணணும்? அத நம்ம நல்லா இருக்கும்போது செய்ற முயற்சி மாதிரி 10 மடங்கு முயற்சி செஞ்சு நம்ம நல்லதை ஏற்படுத்திக்கணும். புரியுதுங்களா? புரியலைங்க. புரியிற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. அதாவது நேரமும், காலமும் நல்லா இருக்கும்போது, நம்ம ஒரு விஷயத்த 2 முறை முயற்சி பண்றோம் அப்படின்னா, நேரமும், காலமும், சந்தர்ப்பமும், சூழ்நிலையும் சாதகமா இல்லாத போது, அந்த விஷயத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏறக்குறைய 10 முறை முயற்சி பண்ணணும். நேரமும், காலமும் நல்லா இருக்கும்போது, டக்குன்னு ஒரு விஷயம் நடந்துருது அப்படின்னா, நேரமும், காலமும் நல்லா இல்ல அப்படின்னா, சில நாட்களாவும், சில வாரங்களாவும், சில மாதங்களாவும், ஆனா உங்களோட முயற்சி இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா அந்த விஷயம் நடந்தே தீரும். புரியுதுங்களா? ஏன்னா கொஞ்சம் லேட்டா நடக்கும் அவ்வளதான். ஸோ கொஞ்சம் லேட்டா நடக்கிற மாதிரி உங்களோட சூழ்நிலை இருக்கு அப்டின்னு சொல்றேன். ஸோ 2025 வந்து பார்த்தீங்கன்னா, பாதை தென்படும். அந்த பாதைய தென்படுற பாதைய புரிஞ்சுக்கின்னு, அது வழி போறவங்க சூப்பரா பொழச்சுக்கலாம். அப்டின்னு தான் ஜெயிச்சுடுவீங்க அப்டின்னு தான் சொல்லணும். அப்ப என்ன சொல்றேன்? உங்களுக்கு ஒண்ணுமே ஒரு ஆதரவே இல்ல. எதுவுமே நடக்காது. ஆவல. இது பிரச்சனை. இது சோர்ஸே இல்ல. இது சான்ஸே இல்ல. ஒரு சொல்யூஷனே இல்ல. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல. ஆவாதுப்பா, நான் உட்காந்துட்டேன்ப்பா அப்படின்றவங்களுக்கு ஆகும். முடியும். ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கு. அப்படின்னும்போது அத கெட்டியமா புடிச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ முயற்சி அப்படின்றத ஒண்ணு கெட்டியமா புடிச்சுக்கோங்க. 2025 ஈஸியா கடந்துருவீங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஆக்சுவலி என்னன்னா, ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஒரு ஆதரவு அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அத புடிச்சு நம்ம வந்து நம்மளோட வொர்க்க நம்ம பார்ட் அண்ட் சக்சஸ் பண்ணி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெறைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு 2024ல வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பையனும், ஒரு கேர்லும், ஒரு பொண்ணும் அதாவது ஒரு பையனும், ஒரு பொண்ணும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ நம்மளுக்கு செட் ஆவாளா? மாட்டாளா? இவளுக்கு இப்பயே இவ இவ்ளோ பிரச்சனை பண்றாளே! இவளெல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? இவள்லாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வாழ்வாளா? இல்ல இவள நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருப்போமா? இவள வந்து தப்பா செலக்ட் பண்ணிட்டோமா? விட்டுடலாமா? அப்படின்னு எல்லாம் யோசிச்சு ஒரு குழப்பத்திலேயே இருந்தீங்க பார்த்தீங்களா? இந்த 2025ல அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்கும்னா என்ன? இவ நம்மளுக்கு சாலிடா ஒத்து வருவா. கன்டின்யூ பண்ணலாம். இல்ல இவ நம்மளுக்கு ஒத்தே வரமாட்டா. விட்டுடலாம். அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவு நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்றேன். அஷ்டமத்து சனியினால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ரொம்ப வந்து அசிங்கம், அவமானம் இதெல்லாமே இருந்துச்சு தான். ஹெல்த் வைஸ் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. சும்மா சும்மா ஒரு வண்டியில டூ வீலர்ல போய் விழுந்தேங்க. கால் வந்து அப்படியே முடங்கிடுச்சு. கால்ல ராடு வச்சிருக்காங்க. இப்படி நெறைய கடகம் வந்து சொல்ல தான் செஞ்சுச்சு. இப்ப ஆரோக்கியத்துல ஒரு மேன்மை அப்படின்றது வரதான் செய்யும். பெண்கள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல ஏகப்பட்ட ஒரு வலி, ஏகப்பட்ட ஒரு கஷ்டம். எப்படாப்பா இந்த அஷ்டமத்து சனி முடியும்? எப்படாப்பா இந்த பிரச்சனை ஓயும்? அப்படின்லாம் யோசிச்சீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சியில ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பாசிட்டிவா இருக்குங்க. 2025 சனி பயிற்சி வருது பார்த்தீங்களா? ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஜென்ரலாவே நான் என்ன சொல்ல வரேன் கடகத்துக்கு அப்படின்னா, பி பாசிட்டிவ். எப்பயுமே நம்மளால முடியும் அப்படின்ற முயற்சி அப்படின்றத எப்பயுமே வந்து கைவிட்றாதீங்க. "தெய்வத்தால் ஆயினும் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளாலே முடியல அப்படின்னா கூட கடவுள் என்ன பண்ணுவாராம், குடுக்கக்கூடாது. கடவுளால முடியாதுன்றது எதுவும் கிடையாது. குடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சுனாலும், பாவம் இந்த பிள்ளை இவ்ளோ முயற்சி பண்ணுது, கொஞ்சம் குடுக்கலாமே அப்படின்னு மனசு இறங்கி குடுப்பாராம். ஸோ, கடவுளே வந்து கருணை செய்வாரு. நீங்க வந்து முயற்சி அப்படின்னு ஒண்ணு பண்ணா மட்டும். ஆ முயற்சியோட நீங்க இந்த 2025 கடக்க முற்பட்டீங்க அப்படின்னா சூப்பராவே இருக்கும். நல்லா இருக்குங்க. அதாவது ஜாக்பாட் எக்ஸ்ட்ரார்டினரி உங்களுக்கு வந்து பாருங்க, குட் லக் பண மழை பொழிய போது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆக்சுவலி உங்க முயற்சி அப்படின்ற ஒரு ஆயுதத்த நீங்க கையில எடுத்தீங்களானா, இந்த 2025 சுமூகமா கடப்பீங்க. சுமூகமா இருக்கும். நல்லபடியாவே இருக்கும். வாழ்த்துக்கள்.